வணக்கம். ஆன்மீக செய்திகள். மன்னார்குடி சேரன்குளம் வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஊஞ்சல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாராக அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சீனிவாச பெருமாள் எழுந்தருளினார். சுவாமிக்கு ராமநாம சங்கீர்த்தனங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சலில் எழுந்தருளிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கார தீபம் காட்டப்பட்டது. பெண்களும் குழந்தைகளும் கோலாட்டம் அடித்து பெருமாளை மகிழ்வித்தனர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆகஸ்ட் 21 வரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் கோயிலை சீரமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாலாலய விழாவிற்கான கணபதி பூஜை, கோபூஜை, சிறப்பு யாக கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது. முக்கிய புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித திருத்த கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாகம் செய்தனர். மேலதாளங்கள் முழங்க புண்ணிய நீர் கலசத்துடன் கோயிலை வலம் வந்து அத்திப்பலகையில் வரையப்பட்ட தெய்வ திருமேனிகளுக்கு அஷ்டபந்தன மகா பாலாலயத்தை நடத்தினர். திரளான பக்தர்கள் ஆனந்தவல்லி தாயார், அகதீஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை வழிபட்டு கோயில் திருப்பணி சிறப்போடு நடைபெற பிரார்த்தனை செய்தனர். கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா ஆகஸ்ட் 14 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு ஷண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் அருள் பாலித்தார்.
சண்முக விலாச மண்டபத்தில் சண்முகருக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தூண்டிகை விநாயகர் கோயில் அருகில் சண்முகருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இன்று மாலை சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் சிவன் அம்சமாக சண்முகர் ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை பச்சை சாத்தி நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெறும். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சண்முகரை தரிசித்து மனம் உருகினர். காரைக்கால் கோவில்பத்தில் உள்ள பர்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோதண்டராமர் கோயிலில் சம்பத்சராபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள், உற்சவர் ஸ்ரீ சீதா, லட்சுமணன் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் மூர்த்திகளுக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்துடன் பட்டாச்சாரியார் கோயிலை வலம் வந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் செய்தார். மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சகசரநாம அர்ச்சனை, சக்கர ஆரத்தி, பஞ்சமுக ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.